வணக்கம் நண்பர்களே, என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நம்ம பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அறங்காவலர் பணி இருக்கு இல்லையா, இந்து சமய அறநிலைத்துறையில் உள்ள கோயில்களுக்கான அறங்காவலர் பணிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை எப்படி ஃபார்ம் நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொடுத்துருக்க வெப்சைட்டுக்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு www.hrcen.government.in அப்படின்னு இருக்கு இல்லையா, gov.in அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்து சமய அறநிலைத்துறைங்கிறத நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா, இதில் அறங்காவலர் விண்ணப்பம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அதை நம்ம அடுத்தது கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ண பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா அறங்காவலர் நியமனம்னு சொல்லிட்டு கீழே பரம்பரை முறை வழி சார அறங்காவலர் அப்படின்ட்டுருக்கு. பரம்பரை முறை வழி சார அறங்காவலர் அப்படின்னா, பரம்பரையாக நம்ம அறங்காவலராக இருப்பாங்க இல்லையா, அது நம்ம பரம்பரை வழி சாரா கிடையாது. நம்ம புதுசாக தான் அறங்காவலர் ஆக போகிறோம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ண பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா மாவட்டம், வட்டம், வருவாய் கிராமம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த வட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா, அங்கே உள்ள என்னென்ன கோவில் பற்றி, டிஸ்ட்ரிக் திருவாரூர் அப்படின்னா திருவாரூரில் எந்த கோவில் இருக்கோ அதுக்கான இந்து கோவிலுக்கான லிஸ்ட் அதில் காட்டிடும். ஸோ நீங்கள் அதில் விண்ணப்பித்தல் அப்படிங்கிறதுல நீங்கள் விண்ணப்பம் விண்ணப்பிச்சிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கூட கோவிலில் நிர்வாகம் எந்த கோவில் நீங்கள் இது பண்ணணுமோ அதுக்கான இதுவும் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொண்டு போய் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயுமே பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் நேராகவும் போய் கொடுத்துக்கலாம், இல்லை இதுலேயும் விண்ணப்பமும் செய்ய முடியும். இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பித்தல் அப்படிங்கிறதுல நீங்கள் திரும்ப விண்ணப்பம் சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கு சம்பளம் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லலை அவங்க. இது சம்பளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் நேரில் போய் கேட்டுக்குங்க எப்படின்னு. தேங்க்யூ.